ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே பெங்களூருவிலிருந்து ஆர்ம்ஸ் கடத்தி வந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்தியூரைச் சேர்ந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் சந்தோஷ்குமார் பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு சென்றபோது பெரும்புலைப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பெட்டிக்கடையில் 250 ஹான்ஸ் பாக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளார். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சந்தோஷ்குமாரை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி அவருக்கு உடந்தையாக இருந்த சேட்டு, கார்த்தி ஆகியோரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட காவல்துறை பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 79,54,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக செயலாளர் மற்றும் உதவியாளரை காவலர்கள் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர்களுக்காக பணியாளர்கள் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன சேமிப்பு சங்கம் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் தொடர்ந்து மோசடி நடைபெறுவதாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக காவல்துறையினருக்கு சம்பள பிடித்த தொகை வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து மாவட்ட கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் கணக்குகளை ஆய்வு செய்தபோது அதில் 79,54,00,000 ரூபாய் மோசடி நடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பண மோசடியில் ஈடுபட்ட கூட்டுறவு சங்க செயலாளர் ஜெயகாந்தன் மற்றும் அவரது உதவியாளர் முருகதாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வலம்புரி விளை குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு விண்ணை முட்டும் அளவுக்கு புகை கிளம்பியது. மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் மலை போல் குப்பை குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி தீப்பிடித்து எரிவது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் தற்போது தீப்பிடித்து அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜேசிபி மூலம் குப்பைகளை கிளறி தீயை அணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 24ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் சிறப்பு யாகம் செய்யப்பட்டு காவிரி துலா கட்டத்திலிருந்து விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் ஏராளமானோர் பால்குடம் அலகு காவடி எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக பம்பை, உருமி, மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஆலயம் வந்தடைந்தனர். ஆலயத்தை சுற்றி வந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தில் நடனமாடினர். தொடர்ந்து பால் குடத்தை அம்மன் சந்நிதியில் இறக்கி வைத்து மகா தீபாராதனை செய்து பாலபிஷேகம், கஞ்சிவார்த்தலும் நடைபெற்றது. அதன் பின்னர் சந்திரக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சோலையாறு வனப்பகுதியை விட்டு வெளியே வந்த யானை முனீஸ்வரன் கோவில் பகுதியில் சுற்றித் திரிந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்து, தேயிலை எஸ்டேட் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. நீண்ட நேரமாக வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். அதன் பின்னர் வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன.